الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم فقهني في الدين. اللهم علمني من لدنك علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إني أسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا. اللهم اغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவர்களே, மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, அவர்களுடைய தூய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து வருகிறோம், கற்று வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அர்-ரஹீக்குல் மக்தூமிலிருந்து சுருக்கப்பட்ட இறுதி தூதரின் தூய வரலாறு என்ற நூலிலிருந்து 8வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பக்கம் 43, 8வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கிறோம். கவனிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு எத்தகைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள்? பிறகு நபித்துவம் அவர்களுக்கு எப்படி கிடைக்கப்பெற்றது? நபித்துவம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி அவர்கள் மக்காவிலே பணிகளை செய்தார்கள் என்பதை சுருக்கமாகவும் அந்த நிகழ்வுகளிலிருந்து சில படிப்பினைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது ஒரு அழைப்பாளராகவும் ஒரு முஸ்லிமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து, குறிப்பாக இப்போது வரை நாம் படித்த அந்த பகுதியிலிருந்து என்னென்ன பாடங்களை, படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு அவற்றை பார்த்தோம். இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய தலைப்பு மக்காவிற்கு வெளியே இஸ்லாமிய அழைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களுக்கு பலவிதமான சோதனைகளை, டெஸ்டிங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின், அல்லாஹு தஆலா இப்ராஹீமை பல விஷயங்களை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, எல்லா விஷயங்களையும் அவர் முழுமையாக சரியாக நிறைவேற்றினார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பண்பை அல்லாஹு தஆலா எடுத்து கூறி, வகால இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, ஆகவே இப்ராஹிமே நீங்கள் தான் மக்களுக்கெல்லாம் இமாம் என்று நான் உங்களை இமாமாக நிர்ணயம் செய்துவிட்டேன் என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பும் செய்கிறான். இங்கே நோக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை சோதித்தான். ஏன் அல்லாஹு தஆலா நபிமார்களை சோதித்தான்? ஒன்று, இந்த தாவா பணியை செய்யக்கூடிய பின்னால் வரக்கூடிய மக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அதே போல் முந்தைய காலத்தில் நபிமார்களுக்கு பிறகு தாவா பணியை செய்யக்கூடிய பின்வரக்கூடிய மக்கள் சோதனைகளை கொண்டு சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், சோதனைகளிலே சோதிக்கப்பட்ட நபிமார்களை கொண்டு அவர்கள் மனசாந்தி அடைவதற்காகவும் திருப்தி அடைவதற்காகவும், இந்த சோதனைகளிலே அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்புவதற்காகவும் இத்தகைய சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுத்தான். அதிலே மிக அதிகமான சோதனையை பெற்றவர்கள்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா நாடி இருந்தால், வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ, நபியே உங்களுடைய ரப்பு நாடி இருந்தால் பூமியில் உள்ளவர்களெல்லாம் எந்த அழைப்புமே கொடுக்கப்படாமல்,
நீங்கள் எந்த சிரமமுமே எடுக்காமல் எல்லோரும் இலகுவாகவே ஈஸியாகவே எல்லோரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அப்ப அன்த துக்ரிஹுன்னா ஹத்தா யகூனு முஃமினீன், அவர்களெல்லாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அவர்களை நீங்கள் நிர்பந்திக்கப் போகிறீர்களா? அப்படி செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை அறியாதவர்களிலே நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தான். சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்போ நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். அல் அமீனாக இருந்தார்கள். அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளராகவும் உண்மையாளராகவும் கண்ணியமான ஒரு தலைவராகவும் கண்ணியமான தலைவருடைய கண்ணியமான மகனாகவும் அறியப்பட்டிருந்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக அரபுலக வம்சத்திலேயே மக்காவிலே வாழ்ந்தவர்கள் மிக உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். மக்காவிலே வாழ்ந்த அந்த குறைஷி வம்சத்திலேயே மிக உயர்ந்த கிளையாகிய அந்த ஹாஷிம் கிளையிலிருந்து அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். இவ்வளவெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பின்னணி காரணங்கள் இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு எல்லா நபிமார்களும் என்னென்ன சோதனைகளை, சிரமங்களை, பிரச்சனைகளை கடந்து சென்றார்களோ அந்த எல்லா சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடக்க நேரிட்டது. இது சம்பந்தமாக தான் ஒரு இஷாரா, ஒரு சைக்கினையை நம்ம வரக்காவுடைய பாடத்தில் படித்தோம். வரக்கா சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், உம்மை இந்த ஊர் மக்கள் வெளியேற்றும் போது நான் ஒரு திடகாத்திரமான வாலிபனாக இருக்க வேண்டுமே என்று. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்னையா இவர்கள் வெளியேற்றுவார்கள், நானா இவர்களால் வெளியேற்றப்படுவேன்? அதற்கு வரக்கா பதில் சொல்கிறார், நீ மட்டுமல்ல, நீ கொண்டு வந்தது போன்ற செய்தியை யார் கொண்டு வந்தாலும் சரி, இதற்கு முன்னால் இந்த செய்தியை கொண்டு வந்த எல்லா இறை தூதர்களும் இல்லா வகது ஊதிய, அவர்கள் தங்களது சமூகத்தால் பகைக்கப்பட்டிருக்கிறார்கள், எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. சரியா? ஸோ இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்கூட்டியே ஒரு அறிவிப்பாக வைத்திருந்தான், உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதுபோக நீங்கள் மக்கால இறங்கின அத்தியாயங்களை எடுத்து பார்த்தீர்களேனால், சுவருல் மக்கியத்து என்று சொல்வார்கள், மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயங்கள். மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களிலே அதிகமாக நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க. குரானை படிக்கக்கூடியவர்கள், குரானுடைய கல்வியோடு ஆர்வமுள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இரண்டாவது, குரானை படிக்கும்போது நீங்கள் வெறும் அரபி தெரியவில்லை என்றால் வசனங்களை ஓதுவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அந்த வசனங்களுக்குரிய கருத்துக்களை, பொருள்களை அதனுடைய மொழியாக்கத்திலிருந்து விரிவுரையிலிருந்தும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் குரான் ஓதிய அந்த முழுமையான நன்மை, நிறைவான அந்த ஹிதாயத்து கிடைக்கப்பெறும். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் மக்காவிலே இறக்கப்பட்ட அந்த அத்தியாயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்ப்பீர்களே ஆனால், அந்த அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொகுத்து பாருங்கள். என்னென்ன செய்திகள் அங்கே முக்கியமாக, என்னென்ன தலைப்புகள் அங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கும் என்றால், முதலாவதாக அல்லாஹுடைய வல்லமை சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய வல்லமை உடையவன், அவனுடைய அந்த தௌஹீதுல் உலூஹியா, அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்ற செய்தியின் பக்கம் அழைக்கப்பட்டிருக்கும். தௌஹீது ருபூபியா சொல்லப்பட்டு, அதாவது அல்லாஹு தஆலா வானங்களை பூமியை படைத்தவன், உணவளிப்பவன் என்று அல்லாஹுடைய வல்லமைகள் ருபூபியாவுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டு, உலூஹியாவின் பக்கம் அல்லாஹ் ஒருவனே வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளை நீங்கள் சிலைகளுக்கு, கற்களுக்கு, உங்களுடைய மூதாதையர்களுக்கு செய்யாதீர்கள் என்ற விஷயம் அங்கே அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும். இது முதலாவது செய்தியாக இருக்கும். இரண்டாவதாக, இந்த செய்தியை கொண்டு அனுப்பப்பட்ட நபிமார்கள், இந்த செய்தியை கொண்டு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லும் பொழுது அங்கு முதலாவதாக நபிமார்கள் எப்படி தாவா செய்தார்கள், அந்த தாவாவில் என்னென்ன செய்திகள் சொன்னார்கள், அது முதலாவதாக இருக்கும். இரண்டாவதாக, மக்கள் எப்படி அதற்கு பதில் கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், மறுத்தவர்கள் என்ன செய்தார்கள். அடுத்ததாக, அல்லாஹு தஆலா
ஏற்றவர்களோடு எப்படி நடந்து கொண்டான், மறுத்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டான். அடுத்ததாக நபிமார்கள் இந்த தாவா பணியிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் சந்தித்த சிரமங்களை எத்தகைய அழகிய பொறுமையை கொண்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த சிரமங்களாக இருக்கட்டும், தாவா பணியிலே வந்த சிரமங்களாக இருக்கட்டும், எப்படி அவர்கள் சிரமங்களை இன்னல்களை தாங்கிக் கொண்டார்கள் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை கூறினான். இத்தகைய அந்த செய்திகள் அந்த நபிமார்களுடைய வரலாறுகளிலே இருக்கும். சூரா யூசுஃபை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சூரா யூசுஃப் முழுமையாக ஒரு நபியினுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக எத்தகைய இன்னல்களை சோதனைகளை அவர்கள் தாங்கினார்கள். நாடு கடத்தப்பட்டார்கள், கொலை செய்வதற்கு முயற்சி செய்ய நடந்தது, அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள். இப்படியாக பலவிதமான இன்னல்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடந்து வந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயமாகிய யூசுஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினான். அதுபோன்று நூஹ் நபியினுடைய தாவாவையும் அவர்களுடைய பொறுமையும் அல்லாஹ் கூறினான். அதுபோன்று இப்ராஹிம் நபியுடைய தாவாவை பொறுமையும் அல்லாஹு தஆலா கூறினான். அதுபோன்று மூசா நபியுடைய தாவாவையும் அவர்களுடைய பொறுமையும் அல்லாஹு தஆலா கூறினான். அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவையும் பொறுமையும் அல்லாஹ் கூறினான். அதுபோக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதுபோன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கூறி அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை பலப்படுத்தினான். இது அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுவதனுடைய ஒரு காரணமாகவே சொல்லி காட்டுகின்றான். நபியே, நாம் உங்களுக்கு இந்த வரலாறுகளை எடுத்து கூறுவது மனுசப்பித்து பிஹி ஃபுஆதக், உங்களுடைய இந்த நெஞ்சை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உறுதிப்படுத்துவதற்காக, இந்த தாவா பணியிலே உறுதிப்படுத்துவதற்காக நாம் இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்கிறோம். இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன, அவர்களுடைய வரலாறுகளை நாம் உமக்கு சொல்லவில்லை என்பதாகவும் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவூட்டுகின்றான். கவனிங்க, இந்த பாடத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு படிப்பினையும் நம்ம தெரிஞ்சு கொண்டு போவோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம அதாவது பேசிய விஷயங்கள் மூலமாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நபித்துவத்தினுடைய பணி என்பது சாதாரணமான பணி அல்ல. நபித்துவத்தினுடைய பணி என்பது ஏதோ ஒரு பெரிய அவர்களுக்கு நபி ரசூல் என்ற பட்டம் கிடைச்சிருச்சு, அவங்க ரொம்ப சுகமான பெரிய ஒரு துன்யால எல்லாமே அவங்களுக்கு லேசாகி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து அப்படியே நாளைக்கு மறுமையில் எழுப்பப்பட்ட உடனே நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க என்றெல்லாம் நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சு வச்சுருப்பீங்க பாருங்க. அப்படி அல்ல. நபிமார்களுடைய நுபுவத்துடைய பணி என்பது, நபிமார்களுடைய பணி என்பது மிகப்பெரிய சிரமங்களை, மிகப்பெரிய துன்பங்களை, இன்னல்களை, மிகப்பெரிய எதிர்ப்புகளை எதிர்ப்புகளை சந்தித்த ஒரு பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஏன் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? ரெண்டு விஷயங்களுக்காக. ஒன்று என்ன, உலகத்தில் நாம் முஸ்லீமாக வாழும் பொழுது மிகப்பெரிய நமக்கு சவால் என்னவென்றால், நாம் முஸ்லீமாக வாழ்வதே நமக்கு மிகப்பெரிய சவால். ஏன், உலகத்தில் இஸ்லாம் அல்லாத எல்லா மதங்களும் ஒரு பக்கம், இஸ்லாம் அல்லாத எல்லா கொள்கைகளும் ஒரு பக்கம், முஸ்லீம்கள் ஒரு பக்கம், நாம் ஒரு பக்கம், நமக்கு எதிராக உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு. இந்த மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆசைப்படுகிறார்கள் என்றால், நீங்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடாது, நீங்கள் முஸ்லீமாக வாழக்கூடாது, அவர்களைப் போல நீங்களும் காஃபிர்களாக வாழ வேண்டும் என்பது தான் அவர்களுடைய விருப்பம். வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இன்னும் சொல்றா, உங்களிடத்திலே அவர்கள் போர் செய்வார்கள், ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்புவதற்காக. அதாவது நம்ம முஸ்லிம்கள் ஒரு பக்கம், முஸ்லீம் அல்லாத எல்லாருமே ஒரு பக்கம். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு முஸ்லீமை முஸ்லீமாக வாழ விடக்கூடாது. அப்போ ஒரு முஸ்லீமாக வாழ்கிறதே இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிரமங்களும் இன்னல்களும் துன்பங்களும் சவால்களும் நிறைந்த ஒன்று.
நீங்கள் முஸ்லீம்னு சொன்னாலே உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ராஜ வாழ்க்கை கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ராஜ வாழ்க்கை கிடைத்தவர் கூட அவரும் பெரிய இன்னல்கள், சிரமங்கள், துன்பங்கள் இருக்கிறாரு. எப்பன்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக வாழ நினைக்கும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் இல்லை. அந்த மாற்றார்களைப் போலவே வெறும் பேரில் இஸ்லாமில் இருந்து கலாச்சாரத்தால் அவர்களாக மாறிட்டா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. யாருக்கு பிரச்சனை இருக்கும்? யார் இஸ்லாமை தனது வாழ்வியலில் நடைமுறைப்படுத்த நாடுகிறார்களோ, தங்களது சமூகத்திலே அதை கொண்டு வர நாடுகிறார்களோ, அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் அல்லாத மற்ற எல்லா சமூகத்தார்களிடமிருந்து பகைமை, எதிர்ப்பு, பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய இந்த நிகழ்வுகளில் இருந்தும் இப்போ நம்ம படிக்க போகக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவத்திலிருந்தும் நமக்கு புரிய வைக்கிறோம். அதனால் உங்கள் மனசு தெளிவாயிடணும். அதாவது சோதனைகளை பார்த்து, சிரமங்களை பார்த்து, இஸ்லாமை பின்பற்றும் போது ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை பார்த்து நீங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் அச்சுறுத்தல்களையும் உங்கள் மேலே அடக்குமுறைகளையும் நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் இஸ்லாமை பின்பற்றுவதால் நீங்கள் பகைக்கப்படுவதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இஸ்லாமிய பற்று கூடிக்கொண்டே போகணும். நீங்கள் முஸ்லீம் என்று உங்களை வெளிப்படுத்துவதும், இஸ்லாமிய அந்த அடையாளங்களை நீங்கள் வெளிப்படுத்துவதும், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை செய்வது, மார்க்கத்தில் சொல்லப்படாததை விட்டு விலகி இருப்பது, அதே போன்று மார்க்கத்தை தெளிவான முறையிலே சத்தியத்தை சத்தியமாக எடுத்துச் சொல்வது, அசத்தியத்திலிருந்து மக்களை தடுப்பது, இதில் உங்களுக்கு உறுதி கூடிக்கொண்டே போகணும். இது எப்படி உதாரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஹ்ஸாப் யுத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கே 2 வகையான கூட்டம் இருந்தாங்க எதிரிகளுக்கு முன்னாடி. ஒரு கூட்டம் யார் என்றால் முனாஃபிக்குகள், இன்னொரு கூட்டம் யார் என்றால் மூமின்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் மைதானத்தில் நேரடியாக கலந்து கொண்ட அந்த வீரர்கள், எதிரிகளுக்கு முன்னால் இருந்தவங்க. இப்போ அவங்க தானே நம்ம சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். இப்போ முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம், அவங்களும் ரசூலுல்லாவோட இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் மூமின்கள், சஹாபாக்கள். இந்த எதிரிகள் அடைந்தேறி அவர்கள் வரக்கூடிய அந்த படையினுடைய பலத்தையும் வலிமையையும் அந்த அவர்களுடைய தாக்குதலையும் பார்க்கும் பொழுது இந்த 2 கூட்டத்துக்கு இடையில பார்க்கப்பட்ட காட்சி ஒரு காட்சி தான். நல்ல கவனிங்க, பார்க்கப்பட்ட காட்சி ஒரு காட்சி தான். பார்த்தவர்கள் 2 வகையான மக்கள். ஒரு வகையான மக்களுக்கு ஈமானும் பிடிப்பும் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் அதிகமானது, மனதில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு இன்னும் நம்ம கட்டுப்பட வேண்டும் என்ற உறுதி அதிகமானது. இன்னொரு கூட்டம் முனாஃபிக்குகளுடைய கூட்டம், அவர்களுக்கு விட்டா போதும், அல்லாஹ் ரசூலும் நம்மளை ஏமாத்திட்டாங்க என்பதாக போர் மைதானத்தை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் சொல்கிறான். ஒரு தடவை படித்து பாருங்கள். இப்போ இதே விஷயந்தான் இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. அப்போ முஸ்லீமாக இருப்பதே மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் எந்த காரணத்தை கொண்டோ தன்னுடைய இஸ்லாமில் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதை நாம் முதல் படிப்பினையாக தெரிந்து கொள்கிறோம். 2வது படிப்பினையாக, அதுவும் முஸ்லீமாக இருப்பதோடு அவர் ஒரு தாயியாகவும் இருப்பார். ஆனால் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் தன்னுடைய பிரச்சாரத்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு இந்த பூமியானது சில நேரங்களிலே நெருக்கடியாக இருக்கும். அந்த நேரங்களில் அவர் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார், நபிமார்களை பின்பற்றுகிறார், இந்த உலக வாழ்க்கையினுடைய சுகத்தையோ இன்பத்தையோ, இந்த உலக வாழ்க்கையினுடைய வசதியையோ அல்லது தன்னுடைய அந்த பெருமையை அவரை பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மகிழ்ச்சியாக அந்த சிரமங்களை, இன்னல்களை, துன்பங்களை எந்த அளவுக்கு அவர் மன விசாலத்தோடு ஏற்றுக்கொள்கிறார், வரவை தாங்கிக் கொள்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? 2 கிஃப்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்குறான். ஒரு கிஃப்ட் என்ன அப்படி என்றால், இவருடைய மறுமையினுடைய அந்த தரஜா இருக்குதே, மிக மிக உயர்ந்த ஒரு தரஜாவாக இருக்கும். 2வது கிஃப்ட் என்னன்னு சொன்னால், எந்த சிரமங்களில் இவர் சிரமங்களை சந்தித்து இவர் கஷ்டப்படுகிறாரோ அந்த சிரமங்களில் இவர் கஷ்டப்படும் பொழுது இவருடைய இந்த சிரமம், கஷ்டம், இந்த சூழ்நிலையையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவாவுக்கு, அழைப்பு பணிக்கு, மக்கள் எல்லாம் இஸ்லாமின் பக்கம் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான்.
அப்போ இது மிக மகத்தான ஒரு வெற்றி. தாயி சிரமப்படும் பொழுது அந்த சிரமத்தில் அவர் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, அவர் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அதையும் அவர் இன்முகத்தோடு தாங்கிக் கொள்ளும் போது, தான் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை வந்து அதையும் அவர் சந்தோஷமாக தாங்கிக் கொள்வாரேயானால் அவர் கொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு ஒரு பெரிய ஹிதாயத்திற்கு காரணமாக ஆக்கிடுவான். அதனால தாயிகள் வந்து சோதனையிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்கன்னு துவா செய்யலாம். மீறி சோதனைகள் வறுமையானால் அந்த சோதனையை பார்த்து அவங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சூரா அல் புரூஜ் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் மக்கால இறக்கப்பட்ட வசனங்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தான். இந்த சூரா அல் புரூஜ் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு சின்ன பையன் முஸ்லீம் ஆகிறார். அந்த சம்பவம் வந்து சஹீஹ் முஸ்லீமில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னவர்களுடைய முந்தியவர்களுடைய வரலாறுங்கிற பாடத்தில் அந்த சம்பவத்தை, நீண்ட சம்பவம் படித்து கொள்ளுங்க. என்ன அங்கே கடைசியில் ரிசல்ட் என்ன? அந்த சின்ன பையன் முஸ்லீமாக இருக்கிறாரு, தாயாக இருக்காருன்னு தெரிஞ்சிருது. இப்போ அவருக்கு சொல்லப்படுது, நீ தாவாவை விட்டுடு, நீ இந்த மன்னரை நீ ரப்புன்னு ஏற்றுக்கொள் என்பதாக அவருக்கு சொல்லப்படுது. அவர் மறுக்கிறாரு. அப்போ அவரை கொல்றதுக்காக வேண்டி பல முயற்சி செய்கிறாங்க. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நீங்கள் கொல்றதா இருந்தால் இப்படி நடந்தாதான் என்ன நீங்கள் கொல்ல முடியும்னு சொல்கிறாரு. அப்போ அதே போல் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டப்படுகிறார்கள். அங்கே அந்த விதத்தில் அந்த சிறுவர் வந்து கொல்லப்படுறாரு. அப்படி கொல்லப்படும் பொழுது அவருடைய அந்த கொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்த அந்த ஊரில் உள்ள ஏறக்குறைய 70,000 பேர் அதே நேரத்தில் ஷஹாதா சொல்லி கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுறாங்க. பிறகு அந்த 70,000 பேரும் நெருப்பு குழியில் தள்ளப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதுதான் வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வ ஷாஹிதி வ மஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூதின் நார் இதாத்தில் வகூத் என்ற அந்த முதல் வசனங்களில் சூரா அல் புரூஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். ஆகவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கக்கூடிய நமக்கு இந்த 2 முக்கியமான படிப்பினைகள் இன்றைய பாடத்தில் நம்ம தெரிஞ்சு கொண்டது ரொம்ப அவசியமான ஒன்று என்ன, நாம் முஸ்லீமாக இருக்கும்போது நமக்கு சோதனை வரும். அதுவும் தாவா பணியில் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக சோதனைகளின் பகைமை வரும். என்ன நம்ம செய்யணும், எந்த அளவுக்கு நாம் சோதிக்கப்படுகிறோமோ அல்லாஹ்விடத்தில் சோதனையிலிருந்து ஆஃபியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனால் சோதனைகள் வர வர நம்முடைய மார்க்க பற்று அதிகமாகணும். அதே போல் இந்த தாவாவும் அதிகமாகணும். ஹைர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய 10 ஆண்டுகளை கழித்து விட்டார்கள் மக்கால தாவா கொடுத்து. இந்த 10 ஆண்டுகளில் ஏறக்குறைய 80 100 பேர் அல்லது இன்னும் கொஞ்சம் கூட இவர்கள் தான் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்ன, ஏன் இவ்வளவு பேர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளல? இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது என்னன்னு சொன்னால், எப்போதுமே மக்கள் இருக்கிறார்களே தங்களுடைய தலைவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறைவான மக்கள் தான் அவர்கள் சிந்தித்து புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சிந்தித்து புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவை கேட்டே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து விட்டார்கள். பெரும்பாலான மக்கள் யாரு, தங்களுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்டு, தலைவர்கள் எந்த வழியோ அந்த வழி தங்களுடைய வழி என்று இருக்கக்கூடிய பொதுவான பாமர மக்கள், மக்காவுடைய தலைவர்களாக இருந்த குறைஷி வம்சம், அதுல தலைவர்களாக இருந்த அபு சுஃபியான் போன்ற, அபு ஜஹல், அபு லஹப் போன்ற பெரிய பெரிய அந்த மனிதர்கள், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, இப்படியே அவர்களுடைய எதிர்பார்ப்பு நீண்டு கொண்டே சென்றது. எப்போ அந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்போ மக்கால இஸ்லாம் பரவலை. மக்கால அந்த தலைவர்களை பின்பற்றி இஸ்லாமுடைய பகைமைதான் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதே மதீனாவுடைய வாழ்க்கையில பாருங்க, மதீனாவுடைய வாழ்க்கையில இஸ்லாம் மிக விரைவாக மிக மிக அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான முறையில் இஸ்லாம் வீடுகளுக்குள்ளார சென்றது. அங்கே என்ன காரணம், மதீனாவினுடைய 2 மிகப்பெரிய குடும்பத்தார்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இந்த 2 குடும்பத்தார்களில் உள்ள மிக முக்கியமாக மதிக்கப்பட்டு கொண்டிருந்த மிக உயர்ந்த மட்டத்தில் இருந்த தலைவர்கள் முதலாவதாக புரிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ தலைவர்கள் இஸ்லாமை ஏற்ற காரணத்தினால அல்ஹம்துலில்லாஹ்
பொதுமக்கள் நம்ம தலைவரே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரு, அவர் நல்லா புரிஞ்சிருப்பாரு, அவர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அடுத்து நமக்கு என்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமுக்கு வந்தாங்க, இஸ்லாமை புரிந்தார்கள், இஸ்லாமிலே உறுதியானார்கள். புரியுதுங்களா? ஸோ இப்போ மலேசியா, இந்தோனேஷியா, அதே போல் புருனை, அதே போல் மாலத்தீவு, அதே போல் இன்னும் பல நாடுகள், ஆப்பிரிக்காவினுடைய நாடுகள், இங்கேயும் இஸ்லாம் பெருவாரியாக அந்த நாடே மாறியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நாட்டில் இருந்த மன்னர்களோ, அந்த நாட்டில் இருந்த கபீலாக்களுடைய ட்ரைப்ஸினுடைய தலைவர்களோ அவர்கள் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அந்த நாடுகளும் அந்த மக்களும் பெருவாரியாக இஸ்லாமுக்குள் வருவதற்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இப்பையும் இந்த ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தாவாவுக்கு செல்லக்கூடிய அந்த அழைப்பாளர்கள் மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்கிறாங்க. ஆனால் எந்த ட்ரைப்ஸுக்கு போகும் பொழுது அந்த ட்ரைப்ஸினுடைய தலைவர், அந்த பரம்பரையினுடைய அந்த கபீலாவுடைய தலைவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டா அடுத்து அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது மிக இலகுவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இந்த மக்கா நகரத்தில் இந்த தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, தலைவர்களுடைய இஸ்லாமிலிருந்து அவர்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள், இந்த மக்களுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுமை காக்குறாங்க. பொறுமையை கடைசி வரைக்கும் அவங்க இழக்கவே இல்லை. அப்போ தலைவர்கள் இதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள், இனி இந்த மக்கால இருந்து கொண்டு தாவா செய்கிறது ரொம்ப கஷ்டம் என்பதை உணர்ந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, ஏன்னா அது போக மக்காவை சுற்றியுள்ள எல்லா கிராமங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்துட்டாங்க. பெரும்பாலான கிராமங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகாமல் இருக்கவில்லை. சஅத் இப்னு அபி வக்காஸை அழைத்துக்கொண்டு, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அழைத்துக்கொண்டு, இன்னும் இந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரியான சஹாபாக்களை அழைத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவாரியான கிராமங்களுக்கு, மக்காவை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அங்கேயும் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதுபோக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு தொடர்ச்சியாக ஹஜ்ஜுடைய காலங்களில் மக்காவுக்கு வந்த அந்த ஹாஜிகளுடைய கூட்டத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா கொடுத்தாங்க. அங்கேயும் வந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், குறைஷிகள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாங்களான்னு பார்ப்போம், ஏற்றுக்கொண்டா நம்ம ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா நம்ம மட்டும் ஏற்றுக்கொண்டு அரபு உலகமும் அஜமி உலகமும் அவர்களுடைய பகைமைகளை நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் என்பதாக பல கூட்டம் திரும்பி போயிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சிரமமான ஒரு காலகட்டம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த 10வது ஆண்டுடைய காலகட்டங்கள். அது போக அதுக்கு முன்னாடி தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்து, அதே போல் அபு தாலிபுடைய வஃபாத்து, இன்னும் பலவிதமான சிரமங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் தெரிந்து வைத்திருந்த அந்த இல்மின் படி என்ன செய்தார்கள், சரி மக்காவுக்கு மிக நெருக்கமாக, இரண்டாவது இந்த சிலை வணக்க வழிபாட்டில் அரபுலகத்தில் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இரண்டாவது ஊர் என்று பார்த்தா தாயிஃபு தான். முதலாவது மக்கா இருந்தது, சிலை வணக்கத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஊராக. இரண்டாவதாக தாயிஃப் இருந்துச்சு. சரி, அந்த தாயிஃபுடைய அரபுகளுடைய ஒரு உயர்ந்த குடும்பத்தார்கள் அங்கே இருந்தாங்க. அவர்களுக்கு நம்ம போய் தாவா கொடுப்போம், அவர்கள் இந்த சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து வெளியேறி விடுவார்களேயானால், அவர்கள் என்னுடைய இந்த தௌஹீதுடைய தாவாவை ஏற்றுக்கொள்வார்களேயானால், அப்போ தாயிஃபில் உள்ள எல்லா மக்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது, தாயிஃபில் உள்ளவர்களிடத்தில் இருந்த இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், குறைஷிகள் எப்படி ஒரு கொள்கையை பிடித்து விட்டால் அந்த கொள்கையில் ரொம்ப உறுதியாகவும் பலமாகவும் வலிமையாகவும் இருப்பாங்களோ, எதிரிகளை எதிர்க்கக்கூடியதில் ரொம்ப ஒரு சகிப்போட ஒரு வீரமாக இருப்பாங்களோ, அதே போல தான் அந்த தாயிஃபுடைய மக்களும் வீரத்தில் ரொம்ப பிரபலமானவர்கள், எதிரிகளை எதிர்ப்பதில் ரொம்ப கடுமையானவர்கள். ஸோ அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்களேனால் இந்த இஸ்லாம் இன்னும் வேகமாக அரபுலகத்தில் பரவலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுக்கப்பட்டு 10வது ஆண்டில் மக்காவிலிருந்து 60 மைல்கள் தொலைவு இருக்கக்கூடிய, மைல்கள் கணக்கில் 60 மைல் மலைப்பாங்கான அந்த தாயிஃபு நகரத்துக்கு அவர்கள் சென்றார்கள். இது கிபி கணக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் 619 மேவுடைய கடைசியாக இருக்கும், அல்லது ஜூனுடைய 1-2 ஆரம்ப தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் போல அவர்கள் பயணத்திலே செல்லும் பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாரு, ஹதீஜா
ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மனிதர். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அடிமைகளில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிலே மிக முக்கியமான முதலாம் அவர் ஸைத் இப்னு ஹாரிஸா. அல் குர்ஆனில் சொல்லப்படுதுல அவர் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அழைத்து கொண்டு அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் செல்கிறார்கள் தாயிஃப் நகரத்துக்கு. அப்போ தாயிஃப் நகரம் போகும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்கும், வழியில் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கும் தாவாவை கொடுத்து கொண்டே சென்றார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த தாவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் சென்றடைகிறார்கள். அப்போ தாயிஃபில் எப்போதும் போல வழக்கத்தின்படி ஒரு ஊருக்கு போனோம் என்று சொன்னால் அந்த ஊருடைய தலைவர்களை சந்தித்து அந்த ஊரில் நம்ம தங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அந்த ஊரில் நம்ம ஏதாவது ஒரு புதிய காரியம் செய்கிறோம் என்றால் அதற்காக வேண்டி அங்கே அனுமதி வாங்கணும். ஸோ அதுதான் இப்போ உலகளாவிய அளவில் பரவி இருக்குது. ஏற்கனவே நான் கூட இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அம்ர் இப்னு உமைர் அஸ்-ஸகஃபி, புரியுதுங்களா, அவருடைய பிள்ளைகளாகிய அப்து யாலீல், மஸ்ஊத், ஹபீப் என்ற 3 பேரிடத்தில் போகிறாங்க. சரிங்களா, அவர்களிடத்தில் போய் இந்த மாதிரி இஸ்லாமை பற்றி அவர்கள் சொல்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுறாங்க, தாவா கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. அவர்கள் எல்லோருமே பொறுமையாக அதை கேட்டதுக்கு பிறகு ஆனால் உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் இறங்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ அதில் ஒருத்தர் என்ன செய்கிறான், அல்லாஹ் உன்னை தூதராக அனுப்பியது உண்மையாக இருக்குமேனால் அவனுக்கு அவ்வளவு பெரிய கோபம், பகைமை, சரியான வெறுப்பு வருது. காபாவுடைய திரைகளையே நான் கிழிச்சிருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பகைமையின் அந்த வெறுப்பை அந்த உமிழ்கிறான். இரண்டாவதாக இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, கேலி செய்கிறார். அதாவது என்ன, நீ தான் கிடைச்சியா அல்லாவுக்கு உன்னை போய் ரசூலை அனுப்புறதுக்கு? என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பகட்டான ஆடை அணிந்தவர்களாகவோ மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமாகவோ இல்லை. என்ன, ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நீண்ட ஒரு பயணம், ஒரு பெரிய தலைவர்களை சந்தித்தா இன்றைக்கு என்னென்ன மாதிரியான ஆடம்பரங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறதோ அதே போல ஆடம்பரங்கள் தான் அந்த காலத்திலேயும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் அந்த எதுவுமே இல்லாமல் ஒரு எளிமையான தோற்றத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் போது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நகைப்பாக இருக்கிறது. வேற யாரும் கிடைக்கலையா அல்லாவுக்கு நபியாக அனுப்புறதுக்குன்னு சொல்லி. இப்போ மூன்றாம் அவன் என்ன செய்யறான், அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ரொம்ப நுணுக்கமாக என்ன பேசுகிறான்னு சொன்னால், ஓ நீங்கள் நபியாக இருந்தீங்கன்னா உங்களை மறுத்தா எனக்கு பிரச்சனை, நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க ஆனால் நபியாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொய்யர்கிட்ட நான் பேசுகிறதுக்கு தகுதி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக் பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டி விடுகிறார்கள் இந்த 3 பேரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சரிங்க, ஓகே, நான் உங்களுக்கு தாவா கொடுத்தேன், நீங்கள் இந்த தாவாவை ஏற்றுக்கொள்ளலை, சரி, குறைஞ்சது எனக்கு ஒரு ஃபேவர், ஒரு நன்மையாவது நீங்கள் செய்யுங்க, நல்லதை ஒன்று செய்யுங்க. நம்ம இப்போ சந்தித்த விஷயத்தை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லாதீங்க, விட்டுருங்க. நம்முடைய இந்த சந்திப்பு இப்படியே இருந்துட்டோம். நான் மக்களை போய் சந்திக்கிறேன், அவர்கள் யார் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ ஏற்றுக்கொள்ளட்டும் என்ற ஒரு அனுமதியை அவர்களிடத்தில் கேட்குறாங்க. சரி, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் மொத்தமாக தாயிஃபில் தங்கி இருக்கிறாங்க. தங்கி அங்கே மற்ற சிறிய கபீலாக்களுடைய தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்களை சந்தித்து தாவா செய்கிறாங்க. ஆனால் அவர்களில் யாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல, கடைசியில் இந்த 10 நாட்களில் ஊரில் பெரிய ஒரு பேச்சாகி போயிடுது. இந்த மாதிரி முஹம்மது என்ற ஒருவர் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார், அவர் தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு ஒரு புதிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார் என்று சொல்லி. அப்போ எல்லா தலைவர்களும், சிறிய கபீலாக்களுடைய தலைவர்கள், பெரிய கபீலாக்களுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, இனி நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, உடனடியாக இந்த ஊரை விட்டு நீங்கள் போயிடணும், டீபோர்ட் பண்ணுறாங்கல்ல உங்கள் ஊர்கள்லாம். ஸோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்க, டைம் கொடுத்தாங்க, உடனடியாக நீங்கள் போங்கன்னு சொல்லி. அப்படி வார்னிங் கொடுத்தது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இது நாள் வரை அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த காழ்ப்புணர்ச்சியை, பகைமையை அவர்கள் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினாங்க. ஊரில் இருக்கக்கூடிய அந்த குண்டர்கள், ரவுடிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல,
சேட்டை செய்கிறவங்க அவர்களை எல்லாம் ஏவி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது அடித்தாவது நீங்கள் ஊரை விட்டு துரத்துங்கள் என்று சொன்ன உடனே, இதுதான் வந்து எப்போதும் உள்ள ஒரு நேச்சர் தானே. மனுஷனுக்கு என்னன்னு சொன்னால், வம்பு செய்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும், இழிச்சவாய அல்லது ஒரு ஏமாளி கிடைக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க கிடைக்கணும், அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். உலகம் ஃபுல்லாக கலவரங்கள் கலாட்டாக்கள் பாருங்கள், இப்படி தான் நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த வம்பர்கள் தூண்ட, இந்த தலைவர்கள் தூண்ட, இந்த வம்பர்கள் எல்லாம் தயாராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பணியில் இருக்கிறதுனால அவர்கள் அமைதி காத்தார்கள். இது அவங்களுக்கு சாதகமாக போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏசுறாங்க, திட்டுறாங்க, துரத்துறாங்க. அடுத்து கற்களை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுடைய தாயிஃபுடைய ஊரிலிருந்து வெளியே போகும்போது பாதையினுடைய 2 பக்கமும் அந்த மக்கள் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சிறிய சிறிய கற்களை கொண்டு அவர்கள் எரிய ஆரம்பிக்கிறார்கள். அதில் யாருக்கு அடிபடுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அடிபடுது, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அடிபடுது. முடிஞ்ச அளவுக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா பின்னால் இருந்து கொண்டு வரக்கூடிய கற்களை எல்லாம் தன் மீது தாங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒரு ஊரே சேர்ந்து கல்லால் அடிக்கும்போது என்ன செய்ய முடியும்? இதில் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிடரில் பட்ட காயங்கள், அதே போல் குதிங்கால்களில் பட்ட காயங்களில் அந்த இரத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலில் ஊறி போய் அவங்க பின்னாடி போய் ஒரு இடத்துல உட்காந்து ஓய்வெடுத்த ஒழு செய்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய மோஜாவை கலட்ட நினைக்கும் பொழுது கலட்டவே முடியல. அந்த அளவுக்கு ரத்தங்கள் அதில் உறைஞ்சு போயிருந்துச்சு. ஸோ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாயிஃபுடைய சம்பவத்தினுடைய ஒரு பகுதி. ஸோ இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த ஊரை விட்டு வெளியேறாங்க. கடைசியாக தாயிஃபிலிருந்து 3 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ரபியா, இவர் யார்? ரபியான்னு சொன்னால் மக்கால உள்ளவர். இவருடைய 2 பிள்ளைங்க இருந்தாங்க, உத்துபா, ஷைபா. இந்த உத்துபா, ஷைபா இருவருமே குறைஷிகளுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தார்கள். இவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலை. மக்கால உள்ளவர்களுக்கு தோட்டங்கள் துறவுகள் இருந்தன தாயிஃபில். அந்த தோட்டம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தாயிஃப் மக்கள் அடித்து கொண்டு வந்து துரத்தி விட்டுறாங்க. இதுதான் தாயிஃபினுடைய கடைசி எல்லையாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்குள்ளார போகிறாங்க. ஒரு திராட்சையின் அந்த பந்தலுடைய அந்த நிழலில் உட்கார்றாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரபலமான ஒரு துவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அந்த துவாவை நம்ம பார்ப்போம். அங்கே அத்தாஸ் என்ற ஒரு அடிமை இருக்கிறாரு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திராட்சை பழத்தை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த 2 தலைவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திராட்சை பழங்களை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றாங்க. அந்த அடிமைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நீங்கள் பிஸ்மில்லா சொல்கிறீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு சொல்கிறாங்க. நபியா, நீங்கள் நபினா என்னன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நீ யாருன்னு கேட்குறாங்க. அப்போ நான் நைனுவாவை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஊராச்சு. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயங்கள் கிடக்குது. அவர் அல்ஹம்துலில்லாஹ் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த ஷைபாவும் உத்துபாவும் அதாவது அந்த அத்தாஸ் என்ன சொல்கிறாங்க, நீ இருக்கக்கூடிய மார்க்கம் இவருடைய மார்க்கத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் அவர் ஷஹாதா சொன்னாரா இல்லையாங்கிறது உறுதியாகலைனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் ஷஹாதா சொன்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கண்ணியப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றுக்கிறாரு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாந்தமாக இருக்குது. திராட்சை பழங்களை கொடுக்குறாரு, உலை செய்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஓய்வு எடுக்கிறதுக்கு அவரை அனுமதிக்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்கிறாங்க, தொழுகிறாங்க, அமைதி அடைகிறாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எந்த ஒரு கஷ்டங்கள்லையும் சிரமங்கள்லையும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். பதஷ்டப்பட்டு விடக்கூடாது. அழுது பிரலாபித்து நம்மை நாமே நொந்து கொண்டு நம்ம மாய்த்து கொள்ளக்கூடாது. இதே இந்த ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகிய முறையில் கடைபிடிக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு பெரிய சிறந்த ஒரு முன்மாதிரி. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் போல
அவர் நபிமார்களுடைய அந்த சுன்னத்தை பின்பற்றி, நபிமார்களுடைய சுன்னத்து என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர்கள் சுஜூது செய்து விடுவது, அல்லாஹ்விற்கு முன்னாடி வந்து தக்பீர் சொல்லி கை கட்டி நின்றுவாங்க அடிமையாக. அதில் அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாக தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய அப்தியத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாக இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களுடைய சுன்னா இதுதான். ஸோ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவர்கள் தொழுது இந்த துவாவை செய்கிறாங்க. அந்த துவாவுடைய வாசகம் என்ன? இந்த துவாவை பற்றி அறிஞர்களுக்கு மத்தியில் இதனுடைய அறிவிப்பாளர்களுடைய விஷயத்தில் சில முன்னப்பட்ட கருத்துகள் இருந்தாலும் அந்த பலவீனம் என்பது மிக அதிகமான ஒரு பலவீனம் அல்ல, குறைவான ஒரு பலவீனம் தான். பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இதை அறிவிக்கிறாங்க. வரலாற்று நிகழ்வுகளை சொல்லும் பொழுது குறைவான பலவீனம் உள்ள அறிவிப்புகளை அறிவிக்கிறது வந்து எந்த விதமான குற்றத்தையும் நம்முடைய முஹத்திஸுகள், மார்க்க அறிஞர்கள் காணவில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸையும் இந்த நம்ம அதாவது நூலில் ஷேக் சஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த ஹதீஸுகளில், இந்த துவாக்களில் மிகப்பெரிய அதிகமான அதாவது படிப்பினைகள் நமக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க இந்த துவாவில்? முதலாவதாக, அல்லாஹுவே என் ஆற்றல் குறைவி, அல்லாஹுமே இன்னி அஷ்கு இலைக்கு துஅஃப குவதி, என்னுடைய வலிமையின் பலவீனத்தை நான் முறையிடுகிறேன். வக்கில்லத ஹைலதி, என்னுடைய திறமை குறைவை, நான் எப்படி தாவா செய்யணும், அல்லது இந்த மக்களை சந்தித்து நான் ஏதாவது தவறாக சொல்லியிருக்கேன், நான் என்னுடைய அழைப்பு பணியில் என்னுடைய பேச்சில் உள்ள பலவீனத்தை நான் இடத்திலே சொல்லி காட்டுகின்றேன். வஹபானி அலன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே நான் மதிப்பின்றி இருப்பதை உன்னிடத்திலே முறையிடுகிறேன். அப்போ நீ என்னை நபியா அனுப்பியிருக்கிற, இவ்வளவு இந்த அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய தாயிஃப் நகரத்துக்கு வந்திருக்கிறேன், இவங்க என்னை மதிக்கலையே, என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளலையே, அதுக்காக வேண்டி கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க. கருணையாளர்களெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே, அல்லாஹுவை எப்போதுமே நம்ம புகழணும். துவால அல்லாஹுவை அல்லாஹும்ம என்ற வார்த்தையை கொண்டோ, அல்லது ரப்பி என்ற வார்த்தையை கொண்டோ, அல்லது அர்ஹமுர் ராஹிமீன், ஹைருல் காஃபிரின், அஸ்மாவுல் ஹுஸ்னால உள்ள எந்த ஒரு இஸ்மை கொண்டு வேண்டுமானாலும் நம்ம அல்லாஹு தஆலாவை புகழலாம். ஸோ துவால மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வை புகழ்றது. அர்ஹமர் ராஹிமீன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து, நீதான் எளியோர்களை காக்கக்கூடிய ரப்புல் முஸ்ததஅஃபீன், நீதான் என்னை காப்பவன், அந்த ரப்பி, அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க. நீ என்னை யாரிடத்திலே ஒப்படைக்கிற, இலாமன் தக்கிலுனி, நீ என்னை யாரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிற அல்லாஹ், என்ன இலா பஈதின் யத்தஜஹமுனி, ஒரு அந்நியனிடத்தில் அவன் என்னை பார்த்து கடுகெடுக்கிறானே, முகம் சுரிக்கிறானே, அல்லது நீ என் இலா அதுவின் மல்லக்தஹு அம்ரி, அல்லது என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு எதிரி இடத்துல என்னை ஒப்படைக்கப் போகிறாய், அவனுக்கு என்னுடைய காரியத்தை நீ வந்து என் மீது ஆதிக்கத்தை, ஆட்சியை கொடுக்க போகிறாயா, எப்படிலாம் அல்லாஹ்விடத்தில் பணிந்து பயந்து அழுது கேட்டுட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், இவ்வளவுலாம் கஷ்டங்கள் இருந்தாலும் என் மீது உன்னுடைய கோபம் இல்லை என்றால் இந்த கஷ்டங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆனால் வலாக்கின்ன ஆஃபியத்தக்க அவுசா, இதுதான் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது. அப்போ கஷ்டங்கள்னால நமக்கு வந்து தரஜாத்துகள் கூடுது, கஷ்டங்கள் சிரமங்கள்னால நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூடுது. அப்படிங்கிறதுனால நம்ம துவால உட்காந்துக்கிட்டு, யா அல்லாஹ் எனக்கு அந்த கஷ்டத்தை கொடு, இந்த கஷ்டத்தை கொடு, எனக்கு என் மீது பகைவனை சாட்டிடு, அப்படியே நம்ம துவா கேட்கணும். அப்படி கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை நம்ம துவா கேட்கணும். யா அல்லாஹ், இந்த கஷ்டங்கள்லாம் நான் தாங்கிக்கிறேன், ஆனால் உன்னுடைய கோபம் இல்லைன்னா எனக்கு இந்த கஷ்டம்லாம் பெருசு இல்லை, ஆனாலும் நான் எனக்கு ஆஃபியத்தை கொடு அல்லாஹ், இவர்களிடத்திலிருந்து சுகத்தை, பாதுகாப்பு எனக்கு கொடு அல்லாஹ், உன்னுடைய ஆஃபியத்து ரொம்ப விசாலமானது என்பதாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்துட்டு அடுத்து பாதுகாப்பு தேடுறாங்க. அல்லாஹ்வுடைய திருமுகத்துடைய ஒளி, எந்த ஒரு ஒளியினால் இருள்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தனவோ அந்த ஒளியை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு அழகிய முகம் இருக்கிறது. புரியுதுங்களா? சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் தஆலா உருவமற்றவன் சொல்லிட்டு, அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அவனுக்கு தகுந்த அழகிய உருவம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு அழகிய முகம் இருக்கிறது, அழகிய 2 கரங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்விற்கு அழகிய உயர்வான 2 கண்கள் இருக்கின்றன. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது, ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்ட நம்பிக்கை. இப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு மனிதர்கள், அதாவது நம்முடைய கற்பனையின் அடிப்படையில் நம்ம உருவத்தை கற்பிக்கக்கூடாதே தவிர அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று மறுக்கக்கூடாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் நமக்கு முன்னால் மறுமையிலே காட்சி அளிப்பான் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால சஹாபாக்கள், தாபிஈன்கள், அஹ்லு சுன்னாவுடைய 4 இமாம்கள், அதுபோக தாபிஈன்களுடைய எல்லா இமாம்களும், ஹதீஸ்களை ஃபிக்ஹுகளுடைய எல்லா இமாம்களும் அல்லாஹ்விற்கு அவன் வர்ணித்த அழகிய உருவம் இருக்கிறது, கண்கள் இருக்கின்றன, இன்னும் அவனுடைய தாத் உள்ளமை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிய எல்லா சிஃபத்துகளும் இருக்கின்றன என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். பின்னால் வந்த வழிகேடர்களாகிய அஷாரியா, மாத்துருதியா என்ற கூட்டத்தார்கள் தான் இப்படிலாம் நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம சொன்னோம் என்று சொன்னால் மக்கள் அல்லாஹ்வுக்கு செலவு வச்சிருவாங்க அப்படின்னு அவர்களே தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட இந்த அழகிய தன்மைகளை எல்லாம் மறுத்து விட்டார்கள். புரியுதுங்களா? இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. இன்று பெரும்பாலும் அதாவது ஒரு சில நாடுகளை தவிர முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய பல முஸ்லீம்களுடைய கொள்கை இருக்குதே வழிகட்ட கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அஷாரியா, மாத்துருதியா என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொள்கையிலிருந்து முற்றிலும் விலகியவர்கள். அதே போல சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாம் பின்பற்றக்கூடிய 4 இமாம்களும் இந்த வழிகட்ட கொள்கையிலிருந்து முற்றிலுமாக விலகியவர்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வர்ணித்த எல்லா நற்குணங்களும் எல்லா அழகிய பண்புகளும் இருக்கின்றன என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? படைப்புகளுடைய தன்மைகளோடு அவற்றை ஒப்பிடக்கூடாது. அவற்றுக்கு நம்முடைய அறிவை கொண்டு விளக்கம் சொல்லக்கூடாது. நம்முடைய அறிவை கொண்டு அந்த தன்மைகளுக்கு அமைப்பை விளக்கக்கூடாது. இப்போ அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொன்னால் அந்த முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, அந்த முகத்தை அல்லாஹ் அறிந்தவன். நாளைக்கு மறுமையில் பார்க்கும்போது தெரிய வரும், அவ்வளோதான். அந்த தன்மைகளுக்கு அர்த்தம் இல்லை என்றும் மறுக்கக்கூடாது. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய 2வது பகுதியில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தர்றாங்க. அல்லாஹ்வே, உனது திருமுகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்தன, இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன, அத்தகைய உன் திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் நான் பாதுகாவல் தேடுகிறேன், உன் கோபம் என் மீது இறங்குவதிலிருந்து. இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும்போது அல்லாஹ்வின் பொருட்டால் தான் துவா கேட்கணும். அல்லாஹ்வின் பொருட்டால், அல்லாஹ்வுடைய முகத்தின் பொருட்டால், அல்லாஹ்வுடைய கருணையின் பொருட்டால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் என்று தான் துவா கேட்கணும். அல்லாஹ்வுக்காக நம்ம செய்த இபாதத்துகளின் பொருட்டால், யா அல்லாஹ் உனக்காக நான் வணங்கினேன், உன்னை நான் வணங்கினேன், இந்த இபாதத்தினால எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுன்னு நம்ம கேட்கணும். இதுதான் குர்ஆன்ல உள்ள துவாக்கள், இதுதான் ஹதீஸில் உள்ள துவாக்கள். இன்று பெரும்பாலும் மஸ்ஜிதுகளில், மதரசாக்களில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய சோக்கால் முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுடைய துவாக்கள் இருக்குது. இது ஒரு ஷிர்கான துவா. அவங்க என்ன துவா கேட்பாங்க? யா அல்லாஹ் ரசூல்லாவுடைய பொருட்டால் எங்களுக்கு கொடு, ரசூல்லாவுடைய சதக்கானால கொடு. அதே போல் அவங்க அவுலியாக்கள்னு மதித்து வச்சிருக்கிறாங்களே, நம்மளும் எல்லாம் அல்லாஹ் இறந்து போன நல்ல மூமின்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக தாவா செய்தார்கள் என்று அறியப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் நாமும் மதிக்கிறோம். ஆனால் நாம் மதிக்கிறதுக்கு அவர்கள் மதிக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? நாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மதிக்கிறோம், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறோம், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வேண்டுகிறோம், அவர்களுடைய பணிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். அதுபோக அவர்கள் என்ன மார்க்கத்தை அழகிய முறையில் போதித்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், நாமும் அந்த மார்க்கத்துடைய பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். இது நம்முடைய நிலைப்பாடு. இந்த முட்டாள்கள் இருக்காங்கல்ல சோக்கால், நாங்கள்லாம் முஹிப்புல் அவுலியா, அவுலியாக்களை நேசிக்கக்கூடியவர்கள், முஹிப்புர் ரசூல், ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர்கள், இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், அவங்க செஞ்ச மாதிரி தாவா செய்ய மாட்டாங்க, அவங்க செஞ்ச மாதிரி இபாதத்து செய்ய மாட்டாங்க, அவர்கள் செய்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்க பணிகள் எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க பேரை சொல்லி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி பங்கூசு சாப்பாடு சாப்பிட வேண்டியது, சோறு திங்க வேண்டியது, பாத்தியா ஓத வேண்டியது, காசு வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவ்வளோதான் மார்க்கம், கூட்டம் போட வேண்டியது. புரியுதுங்களா? இவர்கள் என்ன செய்வாங்க? பெருசாக ரசூல்லா மேலே முகபத் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு அப்படியே உருகுவாங்க, அழுவாங்க, கத்துவாங்க. எப்படி? அல்லாஹ் எங்களின் பாவங்களை ரசூல்லாவின் பொருட்டால் மன்னித்து விடு, அல்லாஹ் எங்களின் பாவங்களை நபிமார்களின் பொருட்டால் மன்னித்து விடு, சஹாபாக்களின் பொருட்டால், பத்ரு சஹாபா, உஹது சஹாபா, பட்டியலாக போடுவான். கடைசியில் ஊரில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இறந்து போனாங்களோ எல்லாரையும் அவுலியான ஒரு பேரை ஒன்று சேர்த்து விட்டு அந்த அவுலியா பொருட்டால், இந்த அவுலியா பொருட்டால்னு சொல்லிட்டு, இது ஷிர்க்குக்கு நிகராக
நிகரான ஒரு பாவம். புரியுதுங்களா? யாருடைய பொருட்டாலும் அல்லாஹ் நமக்கு இஸ்லாமை கொடுக்கல. இந்த துன்யாவில் நம்ம அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு நியமத்தையும் எந்த மனிதருடைய பொருட்டாலும் அல்லாஹ் கொடுக்கல, அவனுடைய கருணையால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். புரியுதுங்களா? யாருடைய பொருட்டாலும் என்று துவா கேட்பது இருக்குது, இது அல்லாஹ்வின் மீது துணிவு கொண்டு சத்தியம் செய்கிறதாக ஆகும். இது ஒரு ஷிர்க்குக்கு நிகரான ஒரு பாவமாக இருக்கு. கவனத்தில் வைங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எதை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள்? அல்லாஹ்வுடைய முகத்தின் ஒளியினால் பாதுகாப்பு தேடினார்கள். எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குவதிலிருந்து, அல்லாஹ்வுடைய அதிருப்தி இறங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அடுத்து அல்லாஹ்வை புகழ்றாங்க, யா அல்லாஹ் நீ தான் பொருத்தத்துக்குரியவன், நீ பொருந்தி கொள்கின்றவரை உன்னுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உன்னுடைய அருள் இல்லாமல் முடியாது. இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு தடவை சொல்லி காட்டுறாங்க. அதாவது தாயிஃப்ல பட்ட கஷ்டத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்குறாங்க. எப்போ கேட்குறாங்க? உஹுது போர் முடிச்சு வந்தவுடனே கேட்குறாங்க. ஏன்னா உஹுது போர் மிக கடுமையான ஒரு யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் சிதைக்கப்பட்டு விடுகிறது, மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க, பல்லு உடஞ்சிருந்து, நெத்தி உடஞ்சிருந்து, ரத்தம் கொட்டி மயக்கமே வந்துடுது அவங்களுக்கு. அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துகளை சந்தித்த ஒரு போர். குத்தில முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்று இப்னு கபியா பிரச்சாரம் பண்ணி சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து போய் 70 சஹாபாக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு போர் உஹது போர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உஹது போரை விடவும் ஒரு கடுமையான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா என்று. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஆயிஷா, உன்னுடைய கூட்டத்தார்கள் மூலம் நான் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறேன். அவற்றில் நான் சந்தித்த துன்பங்களில் மிக கடுமையானது யௌமுல் அகபா, அதாவது தாயிஃபில் சந்தித்த சம்பவம். ஏன்னா இந்த தாயிஃபுக்காரங்களுக்கும் மக்காக்காரங்களுக்கும் உறவு முறைகளும் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் உன்னுடைய கூட்டத்தார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆயிஷா, உன்னுடைய கூட்டத்தார்கள் மூலமாக பல துன்பங்களை சந்தித்திருக்கிறேன். அதில் நான் சந்தித்த துன்பங்களிலே மிக கடுமையானது யௌமுல் அகபா தினத்தில் சந்தித்த அந்த துன்பமாகும். அதாவது நான் அப்து யாலிலுடைய மகன்களை சந்தித்து என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அவன் எனது அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கவலையுடன் திரும்ப மக்காவை நோக்கி பயணமாகி கருணுல் மனாசில் என்ற பெயருள்ள கருணு சாலிப் என்ற இடத்தில் தங்கிய போதுதான் எனக்கு முழுமையான நினைவே திரும்பியது. அப்போ பாருங்க, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினாங்கிறத அழகிய முறையில் அப்படியே சூசகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, புரியுதுங்களா? நான் தலையை தூக்கி பார்த்தபோது என் தலைக்கு மேல் ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டிருந்தது. அந்த மேகத்தில் ஜிப்ரீல் இருந்தார். அவர் என்னை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்கள் கூட்டத்தாரிடம் பேசியதையும் அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் கேட்டுக்கொண்டான். இந்த மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை மலக்குல் ஜிபால், இந்த மலைகளுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வானவர் இருக்கார்ல, அவர் மலக்குல் ஜிபால், அந்த மலக்குல் ஜிபாலுக்கு நீங்கள் கட்டளை இடுங்கள் என்று கூறி அவரே அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போ மலக்குல் ஜிபால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி, முஹம்மதே, ஜிப்ரீல் கூறியவாறே அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறான். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நீங்கள் விரும்பினால் இவர்களை 2 மலைகளை கொண்டு நசுக்கி விடட்டுமா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில பாருங்க. ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அந்த நபி என்ன சொன்னாங்க? நான் ஒரு காலம் அப்படி விரும்ப மாட்டேன். மாறாக அவர்களிலிருந்தே அல்லாஹுவை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவன் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று பதில் சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குமார்களை அனுப்பி வைத்து விடுகிறார்கள். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பதில் மூலமாக எத்தகைய ஒரு பெரிய விசாலமான மனமுடையவர்கள், அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதில் எந்த அளவுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை இருந்தது, தாவா பணியில் எந்த அளவுக்கு அவர்கள் உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு பகுதி. மக்காவினுடைய 10 வருட அழைப்பு பணிக்கு பிறகு வெளியில் போய் தாவா செய்து அதன் மூலமாக இஸ்லாம் பரவுமே என்ற ஆசையோடு போகக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஏற்கனவே கிராமங்களில் போய் ஒரு அனுபவம் இருந்துச்சு. சரி, அடுத்து ஒரு பெரிய நகரத்துக்கு போய் தாவா கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது அந்த நகரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பாதகமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் பாதகமான ஒரு அனுபவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிராசை அடையலை.
இன்று நாம் எப்படி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் நம்ம சோர்ந்து விடுகிறோமோ, தளர்ந்து விடுகிறோமோ, பின்தங்கி விடுகிறோமோ, பின்வாங்கி விடுகிறோமோ, அல்லது தாவாவை விட்டு விடுகிறோமோ, ஏன் பல பேர் இஸ்லாமியே விட்டு விடுகிறார்கள் அல்லவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த அழகிய முன்மாதிரியிலிருந்து நம்ம படித்துக்கொள்கிறோம். இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டதுக்கு பிறகு அவங்க இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நபிங்க, அவங்க இருந்தாங்க, நம்மளால் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இது என்னன்னு சொன்னால், ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களுடைய வாயில் போடக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீங்கள் உங்களை எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் உருவாக்கலாம். நல்லதுக்கு நீங்கள் உங்களை உருவாக்கலாம், கெட்டதுக்கு நீங்கள் உருவாக்கலாம். நீங்கள் சோம்பேறியாகவும் ஆகலாம், சுறுசுறுப்பானவராகவும் நீங்கள் ஆகலாம். எல்லாமே நீங்கள் உருவாக்குறது தான், நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தான், மனசில் நீங்கள் வைக்கிற வைராக்கியம் தான், மனசில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான். அப்போ ஷைத்தானை கொண்டு என்னால் முடியாது தீனில் முன்னேறது, தீனுக்காக வேண்டி உழைக்கிறது, தீனுக்காக வேண்டி சிரமங்களை தாங்கிறது அப்படின்னு ஷைத்தானுடைய பேச்சை கொண்டு உங்களுடைய மனசில் வந்ததை வாயில் சொல்லிட்டீங்கன்னா அதே போல் அல்லாஹ் ஆக்கிடுவான். இல்லை, நீங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை படித்து, ரசூல்லாவுடைய வாழ்க்கையை படித்து, அல்ஹம்துலில்லாஹ் நான் உறுதியாக இருப்பேன், அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்தை லேசாக்கி கொடுப்பான், நான் இந்த மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றுவேன் என்று நீங்கள் மனசில் உறுதி கொண்டு வீரம் கொண்டீர்களானால் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை நாம் பேசிய விஷயங்களில் எனக்கும் உங்களுக்கும் பரக்கத் செய்வானாக, நன்மை செய்வானாக. அமல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் வழங்குவானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.